ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச கன்டென்ட்னா அது ட்ரெஷர் ஹண்ட் தான். இந்த பழங்கால பொருட்கள தேடி போறது, புதையல தேடி போறது, இந்த மாரி படங்கள்னாலே நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அத பேஸ் பண்ணி வந்த ஒரு அனிமேஷன் படத்த நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தோம். டெட் பார்ட் 1. சோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் அந்த படத்துடைய சீக்வலான டெட் பார்ட் 2. அமிகோ பார்ட் 2ங்கற அப்ப பார்ட் 1 பார்த்தா தான் இது புரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பார்ட் 1 பார்க்காம கூட இது பார்க்கலாம். கண்டிப்பா புரியும். ஆனா கேரக்டர்ஸ்லாம் அப்படியே பார்ட் 1ல இருந்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மேல ஐ கார்ட்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. பார்த்துட்டு வாங்க. சரி ஓகே. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழ ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணி ஆகணும்னு சொல்ல வரல. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கப்பா. நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கடலுக்கு நடுவுல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு கப்பல் நின்னுட்டு இருக்கு. இப்ப அந்த கப்பலுக்கு கீழ கடலோட ஆழத்துல யாரோ ஒருத்தர் ஸ்விம்மிங் சூட்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இன்னும் ஆழமா போனா அந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் இருக்கு. கூடவே அந்த கோவிலோட சென்டர்ல ஏதோ ஒரு பழங்கால ஸ்க்ரோலும் இருக்கு. அந்த ஸ்க்ரோலை தேடி தான் இவங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. சோ இப்ப அதை எடுத்துட்டு திரும்ப கப்பலுக்கே போலான்னு சொல்லிட்டு அதை கையில எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. ஆனா அதை எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோவில் மொத்தமும் இடிஞ்சு கீழே விழுக ஆரம்பிக்குது. அங்க மேல உள்ள கல்லெல்லாம் இவங்க மேல விழப்போகுது. என்னடா நடக்க போகுது நம்ம பார்த்துட்டு இருந்தா டக்குனு அங்க இருந்து கட் பண்ணி கடலுக்கு மேல காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருந்து தப்பிச்சு அவங்க மேல வந்துட்டாங்க. இப்ப கப்பல்ல ஏறிட்டு அவங்களோட ஹெல்மெட்டை கழட்டும் போது தான் நமக்கே தெரியுது யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயின். நான் ஒரு வழியா அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவங்களோட டீம் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து யாரோ ஒரு பணக்காரன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்துடைய வில்லன். இப்ப அங்க இருந்து கட் பண்ணி நம்ம படத்துடைய ஹீரோ டெட்ட காமிக்கிறாங்க. நம்மால் என்னதான் போன பாட்டுல ஒரு பெரிய தங்க நகரத்தையே கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னமும் கொத்தனார் தான். அது ஏன்னு போன பாட்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தங்க நகரத்தை பத்தி வெளியே சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு தான் ஹீரோ அங்க இருந்து வந்திருப்பாரு. அதனால தான் இப்படி. இப்ப ஹீரோ படிச்சுக்கிட்டே அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ கூட வேலை பார்க்குற கொலீக்ஸோ வந்துடுறாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க? ஏய் யாரா அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்லும்போது டேய் அவதான்டா என் ஆளு. போன பாட்டுல நாங்க ரெண்டு பேரும் கிஸ்ஸி அடிச்சிருக்கோம் தெரியுமா? என்ன இப்போதைக்கு ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. அவ அவளோட வேலையில பிஸியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இதை கேட்டுட்டு அவனுங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. டேய் ஆசைப்படலாம் அதுக்காக இப்படியா என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஆஹா வந்துருச்சுடா என் ஆள் கிட்ட இருந்து காலு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து பேசலாம்னு பாக்குறாரு. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவை இன்னமும் கிண்டல் பண்றானுங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை தெரியுங்கிறதுல அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. சோ அவனுங்க நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலையப்படல. அவரு பாட்டுக்கு ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்றாரு. அந்த சைடு ஹீரோயின் டெட் அடுத்த வாரம் வேகாஸ்ல என்னோட ஃபங்க்ஷன் இருக்கு. உனக்கு இன்விடேஷன் வந்துருச்சு தானே? நீ கண்டிப்பா வரல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது நான் வராமையா நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவரோட கையில ஒரு கிஃப்ட் எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம தலைவன் ஹீரோயினுக்கு ப்ரோபோஸ் பண்ண போறோம் போல இருக்கு. இப்படி அவர் ஹீரோயின் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல டக்குன்னு அவரோட கை வலிக்கு அவர் வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் பக்கத்துல இருந்து செங்கல் டப்பால விழுந்துருது. அங்க உள்ள ஒர்க்கர் வேற அதை எடுத்துட்டு போயிடுறான். டேய் நில்றா கிஃப்ட் போயிடும்டா காஸ்ட்லிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை விரட்டிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயின் வேற அட இருமா நீ வேற நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கயிறுல எல்லாம் தொங்கி கடைசியா அங்க உள்ள சிமெண்ட் கிட்ட இருந்து எப்படியோ அந்த கிஃப்ட காப்பாத்திடுறாரு. ஆனா காப்பாத்துறங்கிற பேர்ல வழக்கம் போல மேனேஜரோட தலையில அந்த சிமெண்ட் அள்ளி கொட்டிடுறாரு. அந்த மேனேஜரும் வழக்கம் போல நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு என்ன இது புதுசா போன படத்துல இருந்தே வாங்கிட்டு தானே இருக்காரு. இப்ப ஹீரோ ஜாலியா அவரோட ரூம்ல வேகாஸ்க்கு போய் ஹீரோயினை பாக்குறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அவரோட நாய் சுப்பிரமணி கூட அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பும் போது வீட்டு வாசல்ல பார்த்தா போன பார்ட்ல பார்த்தா மம்மி நின்னுட்டு இருக்கு. அட பாவி நீ இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது போன பார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியாடா? எங்க தங்க நகரத்தோட ரூல்ஸ் படி ஒண்ணு உன்னை நான் கொண்டிருக்கணும் அப்படி இல்லாட்டி உன்னை அதே இடத்துல அடைச்சு வச்சிருந்திருக்கணும். ஆனா உன்னையும் ஹீரோயினையும் மன்னிச்சு விட்டேன்ல அதனால ரூல்ஸை மீறேன்னு சொல்லி என்னை எங்க நாட்டுல இருந்தே விரட்டி அடிச்சிட்டானுங்கடா. எனக்கு இந்த உலகத்துல வேற யார் தெரியும் உன்னை தவிர அதான் உன்னைய பார்க்க வந்துட்டேன். ஆமா எங்கப்பா நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி மம்மி கேட்கும்போது ஐயோ நீ வேற வந்துட்டியா? டேய் நான் சாராவுடைய ஃபங்க்ஷனுக்கு போறேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது ஓ ஹீரோயினை பார்க்க போறியா? அவ எனக்கும் தான்டா ஃப்ரெண்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்ட்டு மம்மி சொல்றான். இப்ப கட் பண்ணா ஹீரோவும் மம்மியும் கார்ல வேகமா வேகாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவும் மம்மியும் பேச மம்மி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறான். டெட் சாராக்கு ப்ரோபோஸ்லாம் பண்ண போறியா? நான் இப்பயே சொல்லிடுறேன் அவ ரேஞ்ச் வேற ஓ ரேஞ்ச் வேற. நீ அவளுக்கு ஹெலிகாப்டர் வச்சா கூட எட்ட மாட்டடா என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மம்மி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இவங்க வேகாஸ்க்கு வந்துட்டாங்க. இங்க பாடுறா மம்மி நான் உள்ள போயிட்டு வருவேன் அமைதியா காருக்குள்ளே இருக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹால் முன்னாடி போய் நிக்கிறாரு. அங்க ஹீரோயினோட போட்டோவை ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. ஹாய் சார் நீங்க தானே டெட்? நான் சாரா மேமோட அசிஸ்டன்ட் உங்களை பாத்துக்க சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல ஆக்சுவலா என்ன ஃபங்க்ஷன் நாளைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸிபிஷன் தான் அது. ஹீரோயின் கண்டுபிடிச்ச பழங்கால பொருட்கள் எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணி வைக்க போறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. இப்ப ஹீரோயினோட
ஹீரோயினோட போட்டோவே பார்த்துட்டு இருக்கும்போது, சார் சாரா மேம் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? எனக்கு அவங்கள மாதிரி ஆகணும்னு ரொம்ப ஆசை. எவ்வளவு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட். இப்ப உலகத்திலேயே ஸ்பெஷலான ஆர்கியாலஜிஸ்ட்ல இவங்களும் ஒருத்தவங்க. அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஹீரோயினை பெருமையா பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்டு லைட்டா சோகமாகறாரு. ஒருவேளை மம்மி சொன்ன மாதிரியே நம்ம அவளோட தகுதிக்கு ரொம்ப கம்மியானவனா இருக்கோமோ அப்படின்னு ஹீரோ மனசுல லைட்டா ஒரு டவுட். இப்ப அந்த பொண்ணு ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறா. அங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே வேகமா ஓடி வராங்க. இத நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆஹா வராடா என் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு பார்த்தா டக்குனு ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன புஷ்னு ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது வாடா டெட், உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்க வெளியில நம்ம மம்மி கார்ல இருந்துச்சு இல்லையா, அவன் ரோட்ல போற ஒரு ராக் ஸ்டாரோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஆஹா ட்ரெஸ் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மம்மி பக்கத்துல போய் நின்னா மம்மியை பார்த்த உடனே அவன் அங்கேயே மயங்கிடுறான். இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பழங்கால பொருளை காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தா கடல் கடியில இருந்து ஒரு ஸ்க்ரோல் எடுத்திருப்பாங்கல்ல, அதுதான் அது. இப்ப ஹீரோ இதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க, டெட் இது என்னன்னு தெரியுதா? அரசர் மிடாஸோட மந்திர நெக்லஸ். அந்த கதையை கேள்விப்பட்டிருக்கியா? பல வருஷங்களுக்கு முன்னாடி மிடாஸ்னு ஒரு அரசர் வாழ்ந்தாரு. அந்த அரசர் கிட்ட ஒரு மந்திர சக்தி வாய்ந்த நெக்லஸ் இருந்துச்சு. அந்த நெக்லஸ 3 பீஸா பிரிச்சு வேற வேற கோவில்ல மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த கோவில் எங்க இருக்குங்கிற விஷயம் அந்த ஸ்க்ரோல்ல போட்டிருக்கு. ஆனா இது ரொம்ப பழங்கால லாங்குவேஜ்ல இருக்கிறதுனால என்னால அதை படிக்க முடியல. எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து என் டைரியில வச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த அரசர் மிடாஸ் வாழ்ந்தது, கூடவே அவர்கிட்ட இருந்த மந்திர சக்தி வாய்ந்த நெக்லஸ். இந்த கதை நீ கேள்விப்பட்டிருக்கல, அது எல்லாமே உண்மைதாங்கிறதுக்கான ஆதாரம் தான் இந்த ஸ்க்ரோல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோக்கும் அந்த கதை நல்லாவே தெரியும். ஆனா அது என்ன கதைன்னு நமக்கு தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஹீரோயின் என் வாழ்க்கை முழுக்க நான் இந்த வேலைக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன். எனக்கே தெரியாம என் அப்பா மாதிரியே நான் மாறிக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. ஆனா டெட் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாரு. நம்ம ஆளு ப்ரொபோசல் கிட்ட தான் வைக்க போறாரு போல இருக்கு. ஹீரோயின் ஆர்வமா அது என்னன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்லலாம்னு வராரு. டக்குனு குறுக்கால மம்மி வந்துடுறா. மம்மியை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக்கு. டே மம்மி நீ இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட்டும் வந்துடுறா. மம்மியை பார்த்தா கண்டிப்பா அசிஸ்டன்ட் பயந்துருவான்னு ஹீரோக்கு நல்லா தெரியும். சோ சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லாம ஹீரோ மம்மியை கூட்டிட்டு அங்க இருந்து ஹோட்டலுக்கு போயிடுறாரு. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோவோட ஹோட்டல் ரூம்ல தான் காட்டுறாங்க. டே மம்மி நீ ரூம்லயே இரு, நானும் சுப்பிரமணியும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மம்மியை ரூம்லயே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ ஹீரோயினோட ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அந்த இடத்துல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ அவங்க எல்லார்கிட்டயுமே பேசலான்னு பார்த்தா அங்க ஒருத்தன் கூட ஹீரோ கிட்ட மூஞ்ச கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அங்க ஹீரோயினோட கிளி சொல்லி தான் ஹீரோக்கே தெரியுது ஹீரோவோட ட்ரெஸ்ஸும் அங்க ஒர்க் பண்ற சர்வரோட ட்ரெஸ்ஸும் ஒரே கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஹீரோ கிட்ட எவனும் மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். இருந்தாலும் ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. இப்ப ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போது ஹீரோயின் ஸ்டேஜ் மேல ஏறி நிக்கிறாங்க. ஹீரோ கீழ இருந்துட்டு கமான் சாரா வேற மாதிரி அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் அங்க உள்ள எல்லார்கிட்டயுமே அவங்களோட பிரசன்டேஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நான் உங்ககிட்ட காட்ட போற பழங்கால பொருளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திர கதையே இருக்கு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மிடாஸ்னு ஒரு அரசர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த அரசர் சூரிய கடவுளான அப்போலோவுடைய பரம பக்தர். சோ அந்த அப்போலோக்காக பல நாடுகளை அவர் ஜெயிச்சாரு. இத பார்த்து சந்தோஷப்பட்ட சூரிய கடவுள் அந்த மிடாஸ்ங்கிற அரசருக்கு 3 பீசஸா இருந்த ஒரு நெக்லஸ வரமா கொடுத்திருக்காரு. அந்த நெக்லஸ போட்டுக்கிட்டு மிடாஸ்ங்கிற அரசர் எதெல்லாம் தொடுறாரோ அது எல்லாமே தங்கமா மாறுனுச்சு. அவர் நடக்கிற இடத்துல இருந்து அவர் தொடுற விஷயங்கள் எல்லாமே தங்கமா மாறுனுச்சு. ஆனா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தான் அந்த அரசர் மிடாஸ்கே தெரிய வந்துச்சு சூரிய கடவுள் கொடுத்தது வரம் இல்ல சாபம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மிடாஸ்ங்கிற அரசர் பாசமா அவரோட பொண்ணை தொடும்போது தெரியாம அந்த பொண்ணையும் தங்கமா மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அரசர் மிடாஸ் சூரிய கடவுளான அப்போலோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரகசியமான இடத்துல 3 வேற வேற கடவுள்களுக்கு கோவில் அமைச்சு அந்த கோவிலுங்கள்ல அவருடைய நெக்லஸ 3 பீஸா பிரிச்சு மறைச்சு வச்சிருக்காரு. இத வேற மாதிரி சொல்லணும்னா அந்த மிடாஸ்ங்கிற அரசர் அவரோட பொண்ணு மேல வச்சிருந்த பாசத்துக்காக அவருக்கு கிடைக்க இருந்த தங்கம் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு ஹீரோயின் அந்த கதையை சொல்ல அங்க உள்ளவங்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இந்த கதையை ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடில இருந்து ஒரு சர்வர் பொண்ணு ஹீரோ கையில ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு போறா. அது என்னன்னு பார்த்தா ஸ்மோக் பாம். நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸும் அங்க உள்ள சர்வர்ஸோட ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகுறதுனால ஹீரோவோ சர்வர்னு அந்த பொண்ணை நினைச்சிட்டு ஹீரோவோட கையில அந்த பாம்பை கொடுத்துட்டு போயிருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா நடக்க போகுதுடா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோயின் அந்த அரசர் மிடாஸ் வச்சிருந்த செயினோட 3 பீசஸும் எங்க இருக்குன்னு சொல்ற பழங்கால ஸ்க்ரோல் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடல் கடியில கண்டுபிடிச்சு அந்த ஸ்க்ரோலை காட்டுறாங்க. இத பார்த்த உடனே அங்க இருந்த சர்வர்ஸ் எல்லாருமே அந்த பாம்பை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மொத்த இடமும் புகையாகுது. அங்க உள்ள எல்லாருமே தப்பிச்சு வெளியே ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சர்வர் பொண்ணு ஸ்டேஜ் மேல ஏறி ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த பொருள் எடுத்துட்டு பாஸ் எங்களுக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரியா அந்த இடத்துல ஹீரோயினோட கிளி வந்து அந்த ஸ்க்ரோலை தூக்கிட்டு போயிடுது. இப்ப இவங்க அந்த கிளியை துரத்த அந்த ஸ்க்ரோல் அடுத்தவங்க கைக்கு மாறி மாறி கடைசியா நம்ம ஹீரோவோட கைக்கு வருது. இப்ப ஹீரோ உடனே அதை ஹீரோயின் கிட்ட தூக்கி போடுறாரு. அந்த சைடு ஹீரோயின் அதை பிடிக்கிறதுக்குள்ள மேல ஹெலிகாப்டர்ல இருந்து வில்லன் கீழே வந்துடுறான். அவன் வந்து அந்த ஸ்க்ரோலையும் கூடவே ஹீரோயினையும் தூக்கிட்டு அங்க இருந்து போலான்னு
நடக்குதுன்னு பார்க்கும்போது இத பார்த்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேகமா பின்னாடியே போறாரு. இப்ப வில்லனோட காலை பிடிச்சிட்டு ஹீரோயினை காப்பாத்தலாம்னு பார்த்தா வில்லன் ஹீரோவோட மூஞ்சில ஒரே ஹீரோ கீழே வந்துடுறாரு. இதை ஹீரோயின் பார்த்த உடனே டெட் இந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்களோட டைரிய ஹீரோ கிட்ட தூக்கி போடுறாங்க. அத வில்லன் பார்க்கல. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா எதிரில மம்மி நின்னுட்டு இருக்கு. டேய் சாரா எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு மேடம் கடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க மிடாசுடைய நெக்லஸ் தான் தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது அந்த இடத்துக்கு போயாகணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லும்போது ஹீரோ டக்குனு ஹீரோயினோட டைரி எடுத்துட்டு வராரு. அந்த ஸ்க்ரோல் நம்ம கிட்ட இல்லாட்டி பிரச்சனை இல்ல. அதுல இருந்த மொத்த விஷயத்தையும் சாரா அவளோட டைரியில தான் நோட் பண்ணி வச்சிருந்தா. கூடவே அவளால முடிஞ்ச அளவுக்கு டீகோடும் பண்ணிருக்கா. ஆனா அவளால அந்த ஃபர்ஸ்ட் கோவில கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப பழங்கால மொழியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த டைரியை காட்ட அந்த சைடு அசிஸ்டன்ட் அதை கூகுள்ல போட்டு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பின்னாடி மம்மி வந்துட்டு டேய் இதுவாடா இந்த மொழி கூட உனக்கு படிக்க தெரியாது. நான் தான் பல வருஷமா உயிரோட இருக்கேன்னு நான் சொல்றேன். இதுல என்ன போட்டிருக்குன்னா சாடாஃபிலால இருந்து 4 சூரியன் உதிக்கிற சைடு நீங்க போனீங்கன்னா சத்தியின் கடவுளான பாலுடைய கோவிலுக்கு நீங்க போவீங்கன்னு இதுல போட்டிருக்குப்பா அப்படின்ட்டு அந்த மம்மி சொல்லுது. இதை கேட்ட உடனே ஹீரோ சாடாஃபில்லாவா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்பெயின்ல இருக்க ஒரு ஊரை தான் அப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு போது இந்த சைடு அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறா. 4 சூரியன் சொல்லிருக்காங்க. அந்த காலத்துல சூரியன்ங்கிற வார்த்தையை டிராவல் பண்றதுக்கான டைமுக்கு குறிப்பிடுவாங்க. ஒரு சூரியன்னா ஒரு நாள். அப்ப 4 சூரியன்னா 4 நாள். 4 நாள் டிராவல் பண்றதுன்னா இப்ப இருக்க டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா 120 மைல்ஸ் அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கால்குலேட்லாம் பண்ணி கரெக்டா சொல்றாங்க. இந்த சைடு ஹீரோ 120 மைல்ஸ் ஓகே, ஆனா எந்த சைடுல போனோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோக்கு அப்பதான் புரியுது. ஏய் அதுல சூரியன் உதிக்கிற சைடுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்ட். அப்ப ஸ்பெயின்ல இருக்க இந்த நாட்டுல இருந்து ஈஸ்ட் சைடு 120 மைல்ஸ் போனா அந்த இடத்துல தான் பாலுடைய ஃபர்ஸ்ட் கோவில் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப இந்த சைடு வில்லனை காமிச்சா அவன் ஹீரோயினை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதுல என்ன இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வாயே திறக்கலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த ட்ரூத் சீரம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்ல வைக்கிற சீரமை ஹீரோயின் மேல இன்ஜெக்ட் பண்ணிடுறான். இப்ப வில்லன் கேள்வி கேட்கும் போது ஹீரோயினால கண்ட்ரோல் பண்ண முடியல. சொல்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனா டக்குனு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி டெட் டைரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயங்கிடுறாங்க. டேய் என்னடா ஆச்சு மயங்கிட்டா அப்படின்ற மாதிரி வில்லன் கேட்கும்போது பாஸ் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாஸ். ஐயா நீ எல்லாம் எனக்கு அடியாளு. சரி டெட் டைரி என்னமோ சொன்னாலே யாரா அந்த டெட் அப்படின்ற மாதிரி வில்லன் கேட்கும்போது அதான் பாஸ் இந்த சாராவை கடத்தும் போது உங்க காலை ஒருத்தன் பிடிச்சிட்டு இருந்தானே அவன் தான் அது. அவன்கிட்ட தான் ஏதோ ஒரு டைரியை கொடுத்திருக்கா போல இருக்கு. கவலைப்படாதீங்க நாங்க போய் அவன்கிட்ட இருந்து வாங்கிடுறோம் அப்படின்ட்டு வில்லனோட அடியால் சொல்றா. இப்ப கட் பண்ணி ஸ்பெயின்ல ஹீரோவோட டீம் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அங்க உள்ள ஒரு ஆட்டோல ஸ்பெயின்ல ஆட்டோலாம் இருக்குப்பா, ஸ்டீரிங் வச்ச ஆட்டோலாம் பாத்திருக்கீங்களா? நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இப்ப ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட ஆமா மம்மி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பின்னாடில இருந்து ஒரு சவுண்ட். இப்ப ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த சைடு மம்மி ஒரு லேடி கெட்டப்ப போட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். இதை இங்க ஆட்டோக்கார பார்த்துட்டு ஆஹா யார் அந்த பியூட்டி மேடம் ப்ளீஸ் நீங்க என் வண்டியில ஏறுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாச்சியா மம்மியை பார்த்து வலிஞ்சிட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வில்லனுடைய ஆளுங்க அந்த சர்வர் பொண்ணு கூடவே அடியாளுங்க அவங்க எல்லாருமே பைக்ல பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இத ஹீரோ பாத்துறாரு. ஐயோ வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருமே சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு மம்மி வேற டே ஆட்டோக்காரா எப்படியாவது எங்களை காப்பாத்துறா அப்படின்னு சொன்ன உடனே அட மம்மி காப்பாத்தா நீங்க கேட்டா என் உயிரையே தருவேன் இப்ப பாருங்க சீனை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பறக்க விடுறான். இப்ப ரொம்ப நேரம் சேஸுக்கு அப்புறம் எப்படியோ ஹீரோவும் அவருடைய டீமும் அங்க வில்லனுடைய குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த சைடு ஹீரோயின் மயங்கி இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக வில்லன் வரான். ஏன்டா அப்படி பண்ற? என்ன காசுக்கு ஆசைப்படுறியா? தங்கம் வேணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது தங்கமா உனக்கு புரியல. அந்த அரசர் மிடாஸுக்கு கிடைச்சது கடவுளோட சதி. தொட்டவங்க எல்லாருமே தங்கமா மாறுவாங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் பயந்துகிட்டு இருப்பாங்க. அத்தனை பேருமே அடிமையாக்கி இருக்கலாம், அடிப்பணியா வச்சிருக்கலாம். அதிகாரம் அதுக்காக தான் எனக்கு அந்த செயின் வேணும் அப்படின்ட்டு வில்லன் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு வில்லனுடைய சர்வர் பொண்ணு வந்துட்டு சார் அவ ஒன்னும் சாதாரணமான ஆளா தெரியல சார், வெல் ட்ரெயின்டா இருக்கான் சார், பையன் பின்றான் அப்படின்ற மாதிரி அந்த சர்வர் பொண்ணு ஹீரோக்கு பில்டப்பா கொடுத்து தள்ளுறா. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம ஹீரோ ஒரு டம்மி பீஸ்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஹீரோவையும் அவருடைய டீமையும் காட்டினா அவங்க வர வேண்டிய இடத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன அந்த கோவில் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்ல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கும்போது ஒரு நிமிஷம் அந்த சென்டர்ல இருக்க பார்த்து சிலையை நான் இங்க பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினோட டைரியை டக்குன்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள பார்த்தா அந்த சிலையோட டிராயிங்ஸ்லாம் அதுல இருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா தேடி வந்த கோவிலுடைய வாசல 10 மிருகங்க பாதுகாக்குன்னு போட்டிருக்கு. 10 மிருகமா? ஆமா இங்க 10 சிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் இந்த சிலைங்கள்ல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ ஒரு சிலையோட தலை மேல கை வைக்கிறாரு. அந்த தலை சுத்த ஆரம்பிச்சிருது. கூடவே அந்த பர்டிகுலர் சிலையில ஏதோ ஒரு சிம்பிளும் இருக்கு. அந்த சிம்பிள் அங்க உள்ள ஒரு சில சிலைங்கள்ல தான் இருக்கு. சோ இப்ப இத பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மார்க் இருக்க சிலைங்களோட தலையை திருப்பினா ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஒன்னா சேர்ந்து அந்த சிலைங்களோட தலையை திருப்ப ட்ரை பண்றாங்க. கஷ்டப்பட்டு அவர் வழியா திருப்பிடுறாங்க. திருப்பின உடனே அந்த ஃபவுண்டைன்ல இருந்து தண்ணி வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான வழி ஓபன் ஆகுது. இப்ப அந்த இடத்துல ஹீரோ சுப்பிரமணி ஹீரோயினோட கிளி 2 பேரும் இங்க வெளியே பாதுகாத்து நில்லுங்க, நாங்க மட்டும் உள்ள போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிஸ்டன்ட் அந்த மம்மி 3 பேரும் மட்டும் அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரே இருட்டு. அது மட்டும் இல்ல
சுத்தி 10 வழி இருக்கு. என்னடா இத்தனை வழி இருக்கு, எந்த வழியா போறது அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவ்வளவுதானே நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி கீழே உள்ள ஒரு எலிய தூக்கி, தம்பி சதி கடவுள் பாலுடைய கோவிலுக்கு எப்படி பாப்போம் அப்படின்ட்டு அந்த எலிய புடிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அங்க அசிஸ்டன்ட் வேற, சார் உங்க ஃப்ரெண்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா அந்த எலி மம்மிக்கு வழி காட்டுது. இப்ப இவங்களும் பின்னாடியே போறாங்க. அங்க இருந்து கட் பண்ணி வெளியில சுப்பிரமணியையும் கிளியும் காமிச்சா அந்த இடத்துக்கு வில்லனோட ஆளுங்க வந்துட்டாங்க. இங்க உள்ளுக்குள்ள நம்ம பசங்க நிலைமை அதுக்கு மேல சரண எங்கேயோ சறுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த கோவிலுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க பார்த்தா தர முழுக்க ஃபுட்பிரிண்ட் எல்லாமே கோல்டா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஆஹா, அப்ப அரசர் மிடாஸ் இருந்ததுலாம் உண்மைதான் போல இருக்கு. இங்க பாரு, தரையெல்லாம் கோல்டா இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த கடவுள் சிலைக்கு கிட்ட போய் பார்த்தா அங்க தண்ணிக்குள்ள அந்த மிடாஸுடைய நெக்லஸோட ஃபர்ஸ்ட் பீஸ் இருக்கு. அத ஹீரோ எடுத்துக்கிறாரு. பரவாயில்லையே, எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வந்த வழி கம்ப்ளீட்டா மூட ஆரம்பிக்குது. அந்த இடம் முழுக்க தண்ணி ரொம்ப ஆரம்பிக்குது. ஹீரோக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. மம்மி வேற ஆளு ரொம்ப எலும்பா இருப்பாப்லையா, சோ தண்ணியில பிச்சுக்கிட்டு தர பக்கத்துல போயிடுறாரு. அதை பார்த்த உடனே தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. தண்ணி ரெம்பும் போது எந்த சைடு எக்ஸிட் இருக்கோ அந்த சைடு தான் தண்ணி நம்ம எல்லாரையும் பிடிச்சி இழுக்கும். அப்ப மம்மி போற இடத்துல தான்டா எக்ஸிட் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இப்ப அசிஸ்டன்ட்டையும் கூப்பிட்டுட்டு நேரா கீழே போனா அங்க மம்மி தரையில சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சிருது, இங்க தான்டா தண்ணி போறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த தரையோட ஃப்ளோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. கூடவே அசிஸ்டன்ட்டும் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப அந்த வழி ஓபன் ஆன உடனே 3 பேரும் பிச்சுக்கிட்டு அந்த வழியில போய் பறந்து வந்து வெளியே விழுந்துடுறாங்க. சரியா அந்த இடத்துக்கு வில்லன் அவனோட ஆளுங்களையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்துட்டான். இங்க பாரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த பொண்ணும் எனக்கு யாருன்னு தெரியாது, எனக்கு வேண்டியதெல்லாம் இவளோட தைரியம் கூடவே நீ கண்டுபிடிச்ச அந்த செயினோட பீஸும் மட்டும்தான். மரியாதையா இது ரெண்டுத்தையும் கொடுத்துரு, இல்லாட்டி இவ காலி, டீலா நோடிலா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் வேற வழி தரல. அந்த செயினோட பீஸை வில்லன் கிட்டே கொடுத்துடுறாரு. இப்ப ஹீரோயினை விட்டுட்டு அவனுங்க எல்லாம் அங்க இருந்து போகும்போது இந்த சைடு ஹீரோயினை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அங்க ஹீரோயின், ஏன்டா அப்படி பண்ண, இதனால உலகம் அழிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் டைரி வேணும் தானே கேட்டான், எல்லா பேஜும் அந்த டைரியில இருக்கணும்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட பாக்கெட்ல இருந்து அந்த டைரியில இருந்த முக்கியமான பேப்பர்ஸ் எடுத்து காட்டுறாரு. அட்ராஸாக சூப்பர் ராட்டெட் வேற மாதிரி. அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் டர்க்கி. டர்க்கில ஆயிரக்கணக்கான கோவில் இருக்கு. இந்த பேப்பர் இல்லாம கண்டிப்பா அவனால அது எந்த கோவில்னு கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு முன்னாடியே நம்மளால போக முடியும். சூப்பர் டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோ ஒரு கப்பல்காரங்க கிட்ட டர்க்கிக்கு கூட்டிட்டு போறதுக்காக பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கிளம்பலாமா, எந்த இடம் கரெக்டா பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேன், அது என்னன்னா அப்படின்ட்டு சொல்ல வராங்க. சரியா அந்த டைம்ல அந்த கப்பலோட கேப்டன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சோ ஹீரோயின் சொல்ல வந்ததையும் சொல்ல முடியாம போயிடுது. இப்ப இவங்க எல்லாரும் கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆஹா, செயின் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்ட்டு சொல்லும்போது இதை நான் ஹீரோயின்காக வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொன்ன உடனே அவளோட மூஞ்சே மாறிடுது. சரி ஓகே, இப்போ எதுக்காக இது என்கிட்ட காட்டுற அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, ஹீரோயினுக்கு இது பிடிக்குமா, அவளுக்கு இது பத்துமா எதுவுமே தெரியல அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அவ்வளவுதானே, வேணும்னா ஏன் மேல வச்சு பாருங்க அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் சொல்றாங்க. இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு மம்மி போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க, அது என்னன்னு தான் தெரியல, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு தோன்ற விஷயத்த உடனே சொல்லிரு, தயவு செஞ்சு லேட் பண்ணாத அப்படின்ட்டு அந்த மம்மி ஹீரோயின் கிட்ட சொல்ல, பரவாயில்லையே இதுவும் நல்ல அட்வைஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அங்க ஹீரோ அசிஸ்டன்ட்டுக்கு அவர் வாங்கின செயினை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் சோகமாயே அந்த சைடு போயிடுறாங்க. இப்ப கட் பண்ணி டர்க்கில காட்டினா நம்ம பசங்க எல்லாரும் அந்த கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இங்கதான் அந்த கோவில் எங்கேயாவது இருக்கணும், 4 பேரும் 4 திசையில போய் தேடுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் சோகமா சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவ இவ்வளவு சோகமா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப மம்மி ஹீரோவை கூட்டிட்டு ஒரு சைடு போது, இன்னொரு சைடு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு மம்மி, என்னடா பண்ற நீ, பி எ மேன், ஆண்மை இருக்கணும் புரியுதா, அப்பதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கேவலமான அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த டைம்ல சரியா தூரத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு இவங்க 2 பேரும் பக்கத்துல போய் பார்த்தா இவங்க தேடி வந்த கோயிலுக்கு வில்லனுடைய ஆளுங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அதான் அந்த சர்வர் பொண்ணும் கூடவே இன்னொரு அடியாலும். ஆனா அவங்களுக்கு இதுதான் அவங்க தேடி வந்த கோயில்னே தெரியல. இந்த கோயில் இல்ல போல இருக்கு, சரி வேற ஏதோ கோயிலா இருக்கும், ஆனா அந்த சகலகலா வல்லவன் அந்த கோவிலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு அவங்க ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது சகலகலா வல்லவனா, யாரு இவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மம்மி ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம், டே மம்மி நீ இங்கே இரு, நான் போய் அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு இன்னொரு பீஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கோவில் பக்கத்துல போறாரு. அங்க பார்த்தா அவராலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அங்க மிடாஸுடைய ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிளை ஏற்கனவே ஹீரோ பார்த்திருப்பாரு. இப்ப அந்த சிம்பிளை பிரஸ் பண்ண உடனே அந்த டோரும் ஓபன் ஆகுது. ஹீரோ ஈஸியாவே உள்ள போயிடுறாரு. அந்த இடத்துல அந்த நெக்லஸ் உடைய செகண்ட் பீஸ் இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோ டக்குனு அதை கையில எடுத்துக்க அங்க பார்த்தா எதுவுமே ஆகல. அப்பாடா ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ளேயே திடீர்னு பார்த்தா சுத்தி அந்த இடம் முழுக்க தங்க தூளா ரொம்ப ஆரம்பிக்குது. ஆஹா மாட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த தங்க தூள் படுற இடம் எல்லாமே தங்கமா மாறிட்டு இருக்கு. சோ ஹீரோ மேல
மேல பட்டுச்சு ஹீரோவும் தங்கமா மாறிடுவாரு. இப்ப அவர் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு அந்த இடத்தோட டாப்புக்கு போயிடுறாரு. டாப்ல வந்து அந்த புகை ஹீரோவை புடிச்சிரும்னு பார்த்தா டக்குனு அங்க இருந்து எல்லா புகையும் பறந்து ஒரு மலையோட பின்னாடி போயிடுது. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஷாக். என்னன்னு பார்த்தா அந்த மலையுடைய ஷேப் அப்படியே அரசர் மிடாசுடைய சிம்பிளா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சிருது மூணாவது கோயில் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அவர் பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்டயும் அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லும்போது அந்த சைடு ஹீரோயினும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு மூஞ்சி மாறுது. பேசாம அந்த தேர்ட் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ரெண்டாவது அழிச்சிடலாம். 3 பீஸ்ல ஒரு பீஸ் இல்லனாலும் அந்த நெக்லஸ் வேலை செய்யாது. சோ பிரச்சனை இல்ல. ஒருவேளை நம்ம இதை கண்டுபிடிச்சா கண்டிப்பா உலகத்துக்கு இது ஆபத்து தான். இந்த வில்லனையே நம்ம சமாளிச்சிட்டாலும் கண்டிப்பா வேற யாராவது இதுக்கு ஆசைப்பட்டு இதை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி வேணா அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டாவது வரலாம் அப்படின்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு அசிஸ்டன்ட் உலகத்தோட மிக சிறந்த கண்டுபிடிப்பா அழிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேப்ல கண்டுபிடிச்ச ரெண்டாவது பீஸையும் ஜீப்பையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதை பார்த்துட்டு ஹீரோயின் காண்டாயிடுறாங்க. அட போடா இப்ப நான் வில்லன் அந்த மூணாவது பீஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போய் அதை அழிச்சாகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது இரு நானும் கூட வரேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீ பண்ண வரைக்குமே போதும் தயவு செஞ்சு பின்னாடி வந்து தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா இப்ப அந்த மூணாவது பீஸை தேடி கிளம்புறாங்க. இந்த சைடு அந்த அசிஸ்டன்ட் எங்க போயிருக்கான்னு பார்த்தா நேரா வில்லன் கிட்ட தான் போயிருக்கா. இந்த சைடு ஹீரோ தனியா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப மம்மி அங்க ஹீரோ கிட்ட போயிட்டு இங்க பாருடா நான் பார்த்ததுலயே 1 நம்பர் வேஸ்ட் பீஸ் நீதான். உனக்கெல்லாம் லவ் பண்றதுக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியல. எப்படா இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால தப்பு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு அது தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா உட்கார்ந்துடுறாரு. உண்மைதான் உன்ன மாதிரி ஒரு கேவலமான பையனை நான் பார்த்தது இல்ல. ஆனா அதே சமயம் லவ் பண்ற பொண்ணை காப்பாத்துறதுக்காக பாதி உலகத்தை தாண்டி இங்க வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பையனையும் நான் பார்த்தது இல்ல. சாராக்கு இப்பதான் நீ தேவையில்லாத டைம்ல எல்லாம் கூட இருந்துட்டு தேவைப்படுற டைம்ல மட்டும் காணாம போயிடலான்னு பாக்குறியா? வா சாராவை போய் காப்பாத்துவோம் அப்படின்ட்டு மம்மி ஹீரோவை மோட்டிவேட் பண்ண இப்ப ஹீரோவும் மம்மியும் ஒண்ணா அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி எப்படியோ அந்த கோவிலோட வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த வாசலை ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது பின்னாடி ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம வில்லன் தான் அசிஸ்டன்ட கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். இத பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு ஹீரோவையும் மம்மியும் காமிச்சா ஒரு வழியா அவங்களும் மலை மேல ஏறி வந்துட்டாங்க. அங்க பார்த்தா கீழே ஹெலிகாப்டர் நிக்குது. வில்லனோட ஆளுங்க வாசல்லே நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு மம்மி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் பின்னாடி இருக்க பேன் அதை கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்லிட்டு டாப் நட்சத்திரம் மாதிரி டாப்ல இருந்து சர்ன்னு சரிக்கிட்டு நேரா உள்ள போயிடுறாரு. எங்க போறாரு? நேரா வில்லனோட காலடியில போயிட்டு தான் ஹீரோவும் மம்மியும் விழுறாங்க. அந்த சைடு ஹீரோயின் இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா உள்ள போனா அந்த இடத்துல ஒரு சிலை இருக்கு. ஆஹா சூரிய கடவுள் அப்போலோ அந்த கடைசி கோவில சூரிய கடவுளுக்காகவே தான் அந்த அரசர் செஞ்சிருக்காரு போல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது அந்த இடத்துல தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அரசர் மிடாசுடைய பாடியும் கழுத்துல அந்த நெக்லஸும் இருக்கு. டே டெட் வந்து இந்த நெக்லஸை எடுத்து எனக்கு போட்டு விடு. கை வைக்கும் போது எதுவும் தங்கமா மாறுதியான்னு பாப்போம் அப்படின்ட்டு வில்லன் சொல்லும்போது ஹீரோக்கும் வேற வழி இல்ல. ஏன்னா எல்லார் மேலயுமே கன் வச்சிருக்கானுங்க. இப்ப ஹீரோ அந்த செயின் எடுத்து அந்த 3 பீஸையும் சேர்த்து வில்லனுக்கு அவங்க மாட்டி விடுறாங்க. அந்த நெக்லஸ போட்ட உடனே வில்லன் நின்னுகிட்டு இருந்த இடமும் கூடவே சேர்ந்து வில்லன் தொடுற சிலை எல்லாமே தங்கமா மாறுது. இத பார்த்துட்டு அவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வில்லன் கிட்ட போயிட்டு இங்க பாரு நம்மளோட டீல் ஞாபகம் இருக்குல்ல இந்த நெக்லஸ் உனக்கு இத கண்டுபிடிச்ச பெருமை எனக்கு. ஆனா இவங்க யாருக்கும் எதுவும் ஆக கூடாது. இவங்க எல்லாருமே அப்படியே சேஃபா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது. உன்கிட்ட சும்மா போய் சொன்ன என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி வில்லன் அசிஸ்டன்ட் மிரட்டும் போது டக்குனு அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்தவனோட கன்னை வாங்கி வில்லனை சுடலான்னு பாக்குறா. ஆனா வில்லனுக்கு எதுவுமே ஆகல. அந்த புல்லட் எல்லாமே தங்கமா மாதிரி கீழே விழுந்துருது. இப்ப வில்லன் கோவமாகி அவங்க எல்லாருமே கோல்டா மாத்தலாம் ட்ரை பண்றான். அவங்க எல்லாருமே வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த சைடு அசிஸ்டன்ட் கீழே விழுற மாதிரி போகும்போது ஹீரோயின் எப்படியோ அசிஸ்டன்டோட கையை பிடிச்சு காப்பாத்திடுறாங்க. இந்த சைடு ஹீரோ வில்லன் கூட போராடிக்கிட்டு இருக்காரு. அங்கிட்டு ஹீரோயின் வில்லன் கிட்ட அடி வாங்கி மயங்கிடுறாங்க. இப்ப அந்த வில்லன் ஹீரோயினை முழுசா தங்கமா மாத்தலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ போயிட்டு வில்லனை தடுத்துட்டு இருக்காரு. இப்ப அவன் ஹீரோ அட்டாக் பண்றேங்கிற பேர்ல மேல உள்ள பாறாங்கல்ல பவர விட்டுறான். சோ அந்த பாறை நேரா வந்து வில்லனோட தலை மேலேயே விழுகுது. வில்லன் அந்த இடத்துலயே காலி. இப்ப ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்பதான் ஹீரோயினோட கைய பாக்குறாரு. அங்க பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா கோல்டா மாறிக்கிட்டு இருக்கு. ஐயோ அந்த வில்லன் பையன் சாகுறதுக்கு முன்னாடி ஹீரோயினை லைட்டா தொட்டான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது இங்க பாரு டெட் அவங்க கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ லவ் அப்படின்ட்டு சொல்ல வரும்போது ஹீரோயின் முழுசா தங்க சிலையா மாறிடுறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோவோட மனசே உடைஞ்சிருது. இப்ப அந்த மொத இடமும் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அந்த சைடு மம்மியும் அசிஸ்டன்ட்டும் ஹீரோவை தப்பிச்சு இந்த சைடு வர சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு வர்ற மனசே இல்ல. சோ ஹீரோயினுக்கு அவர் வாங்கிட்டு வந்த செயினை கழுத்துல மாட்டி விட்டு அந்த இடத்துல ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே நிக்கிறாரு. இப்ப பாருங்க எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு.
ஆனா திடீர்னு எல்லாமே அமைதியாயிடுது. அந்த இடம் இடிஞ்சு விழுகிறது நின்றுது. இப்ப ஹீரோ கண்ண தொறந்து பார்த்தா ஹீரோயின் தங்கமா மாறி இருப்பாங்கல்ல, அந்த தங்கம் உதிர்ந்து ஹீரோயின் திரும்ப மனுஷியா மாறிட்டு இருக்காங்க. இப்ப உதிர்ந்த அந்த மொத்த தங்கமும் சூரிய கடவுளோட சிலை இருந்துச்சு இல்லையா, அதுடைய கைக்கு போயிடுது. இப்ப ஹீரோயின் உயிரோட வந்துட்டாங்க. இத பார்த்துட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு மம்மியும் அசிஸ்டன்ட்டும் கரெக்ட், ஆமா, அன்புக்காக பண்ற தியாகம் இதையே தான் அரசர் மிடாஸும் அவருடைய பொண்ணுக்காக பண்ணிருப்பாரு, இங்க ஹீரோயின்காக அப்படின்ட்டு சொல்ல, இப்ப கட் பண்ணி ஹீரோவோட வீட்டு மொட்டை மாடியில தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ எல்லாருக்குமே பர்கர் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவோட கொலீக்ஸ் எல்லாம் வந்துட்டு, என்னடா உன் ஆள் சாரா வரலையா, ஏதோ கனவு காணுவியே, இப்பயும் கனவு காணு அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தா சரியா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஹாய் டார்லிங் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணும்போது இந்த சைடு இவனுங்க இதை பார்த்துட்டு மயக்கமே போட்டுறானுங்க. இப்ப ஹீரோயின் மம்மி கிட்ட, அம்மா நீ என்ன பண்ண போற, திரும்ப உன்னோட தங்க நகரத்துக்கு உன்னால போகவே முடியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, ஏன் முடியாது, ஏண்டா இங்க இருக்கு பாரு தங்கம், இந்த தங்க பேனை கொடுத்தாலே போதும் என்னைய மன்னிச்சு எங்க ஊர்க்காரங்க எல்லாம் ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி மம்மி சொல்லும்போது, என்ன விட்டுட்டு போயிடாத சென்யோரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடுல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஸ்பெயின்ல பார்த்தா அந்த ஆட்டோக்கார மம்மிக்காக இந்த இடத்துக்கே வந்துட்டான் போல இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ அந்த மம்மியை ரொம்ப மிஸ் பண்ணுவ போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமா என்ன பண்றது அவனும் என் ஃப்ரெண்டா போயிட்டானே அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, வேணா இது உன்னை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு ரிங்க கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஷாக்கு. ஒரு நிமிஷம், விளையாட்டுக்கு சொல்றியா இல்ல நீ என்னை ப்ரொபோஸ் பண்றியா அப்படின்ட்டு கேட்க, உன்கிட்ட விளையாட வேற செய்யறானுங்களா, உண்மையிலே தான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த இடத்துல ஹீரோ குஷியாயிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம். என்ன படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஒருவேளை படம் நல்லா இருந்துச்சு, என் நரேஷன் தான் பிடிக்கலன்னா ரொம்ப சாரி, கொஞ்சம் நாள்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். பழைய வீடியோஸ் மாதிரி இல்ல, நல்லாவே தெரியுது, ரொம்ப ஆர்டிபிஷியலா சொல்ற மாதிரி இருக்கு. எமோஷனோட சொன்னாதான் அந்த கதை நல்லா இருக்கும். பட் நான் அதை பண்ணேனான்னு தெரியல, அடுத்த வீடியோல இருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க எல்லாருக்குமே இன்னொரு குட் நியூஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம், படத்துக்கு பார்ட் 3 இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள்ல அதையும் பார்ப்போம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணலாமே. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் தான் சொல்றேன், பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு பண்ணுங்களேன். ஒருவேளை பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்னு சொல்லி உங்களுக்கு டைம் இருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். எக்ஸப்ட் நான் பேசுற விதத்தை தவிர அடுத்த வீடியோல இருந்து கரெக்ட் பண்ணிடுறேன். சரி ஓகே, இது உங்கள் குரல் தமிழ் சேனல். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமீகோ. பட்டாமாமே.